நமக்கு சளி, காய்ச்சல், பல்வலி, தொண்டை வலி, வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் வந்தாலும் டாக்டர் கிட்ட போவோம். டாக்டரும் இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால தான் வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சாருன்னா, கண்டிப்பா நமக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து எழுதி குடுப்பாங்க. பெரியவங்களுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் டேப்லெட்ஸாவும், குழந்தைங்களுக்கு சிரப்பாவோ இல்லது பவுடராவோ எழுதி குடுப்பாங்க. இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் சாப்பிடுறது மூலமா நெறைய பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. வயிறு பொருமல், வயிறு உப்புறது, லூஸ் மோஷன், வயிறு வலி இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றது மூலமா ஏன் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாக்டீரியா செல்ஸோட அமைப்பு மனிதனோட உடல் செல்களோட அமைப்புல இருந்து கம்ப்ளீட்லி வித்தியாசமா இருக்கும். உள்ள போற ஆன்டிபயாட்டிக்ஸ் பாக்டீரியா செல்களோட அமைப்பை வச்சு இதுதான் பாக்டீரியா, நம்ம டார்கெட் இவங்கள தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்டீரியாக்களை அழிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு விஷயம், பாக்டீரியாஸ்ல நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களும் இருக்கு, தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட உணவு மண்டலத்துல கோடிக்கணக்கான நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு. இந்த பாக்டீரியாவை நம்ம கட் பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம். இந்த கட் பாக்டீரியா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டா ஜீரணமாகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ்னால நன்மை தரும் பாக்டீரியா இது, தீமை தரும் பாக்டீரியா இதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம கட்ல இருக்கிற நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களையும் சேர்த்து அழிக்க ஆரம்பிச்சிருது. இதனால கட் பாக்டீரியாவோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிருது. ஜீரண மண்டலத்துல இருக்கக்கூடிய சமநிலை பாதிக்கப்படுது. இதனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருது. ஆனா கவலைப்படாதீங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1-2 வாரங்கள்ல கட் பாக்டீரியாவோட அளவு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். சில உணவு முறைகள் மூலமா கட் பாக்டீரியாவை நம்மளே அதிகப்படுத்த முடியும். ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், அதாவது தயிர், மோர், இட்லி, தோசை இந்த மாதிரியான உணவுகளையும், நார் சத்து நிறைந்த பழங்கள், காய்கறிகளை எடுத்துக்கிறது மூலமாகவும் நம்ம கட் பாக்டீரியாஸோட எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியும். அதனால எப்பயாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபெர்மெண்டட் ஃபுட், நார் சத்து நிறைந்த காய்கறி, பழங்களை எடுத்துக்கோங்க.